மதுரையில அதிமுக வேட்பாளர் ராஜ் சத்தியன் போட்டியிடுறாரு. இவரு ராஜன் செல்லப்பாவோட மகன். கட்சி செல்வாக்கு, பணபலம் எல்லாமே இருக்குது. இது போக அந்த மாவட்டத்தோட அமைச்சர்களின் பிரச்சாரமும் நிறைய பலன் கொடுக்குது. இந்த நிலையில மதுரை லோக்சபா தொகுதி போலீசாருக்கான தபால் ஓட்டுப்பதிவு நேற்று மீனாட்சி கல்லூரி மைதானத்துல நடந்துச்சு. அப்போ அங்கு ராஜ் சத்தியன் வந்திருக்காரு. ஓட்டு போட வெயிட் பண்ணிட்டு இருந்த போலீசார் கிட்ட போய் கை குலுக்கியிருக்காரு. பிறகு தனக்கு ஓட்டு போடும்படி கேட்டுக்கொண்டாரு. யாருமே பார்க்கலன்னு நினைச்சு ராஜ் சத்தியன் இத்தனையும் பண்ணிருக்காரு. ஆனா அதிகாரிகள் தான் கண்ணுல விளக்கணைய வச்சுட்டு சுத்துறாங்களே, இத அவங்க கவனிச்சுட்டாங்க. உடனடியா அங்க இருந்து கிளம்பி போகும்படி சொன்னதும் ராஜ் சத்தியனும் புறப்பட்டு போயிட்டாரு. ஆனா இந்த விஷயம் கலெக்டர் நடராஜனோட காதுக்கு எட்டிருச்சு. இந்த சமயத்துல அங்க அமமுக வேட்பாளர் டேவிட் அண்ணாதுரையும் வந்தாரு. நடந்த சம்பவத்தை பார்த்ததும் இதுவே நாங்க செஞ்சிருந்தா விதிமீறல்னு சொல்லுவாங்க, நின்னா நடந்தா கூட கேஸ் போடுறாங்க, இப்ப இதுக்கு என்ன செய்ய போறாங்கன்னு நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு சொல்லியிருக்காரு. இதையடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த கலெக்டர் ஓட்டுப்பதிவு மையத்தை பார்வையிட்டு இருக்காரு. அப்போ அவர் சொல்லும்போது, வேட்பாளர்கள் ஓட்டுப்பதிவு மையத்தை பார்வையிடலாம், ஆனா ஓட்டு தான் கேட்க கூடாது, இது சம்பந்தமா விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. இந்த நிலையில ராஜ் சத்தியன் மீது செல்லூர் போலீசார் வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. தபால் வாக்குப்பதிவின் போது தேர்தல் விதிகளை மீறி காவலர்களிடம் பிரச்சாரம் செய்ததா புகார் செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் அவர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு.